Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். A Doll's House. It is written by Henrik Ibsen. So this is a 3-act play. ஒரு 3-act play தான் இது. Let us see the characters first of all. Nora Helmer. She is the centered character. She is the protagonist of our play. Nora Helmer. அவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்வால்ட் ஹெல்மர். இவங்களுடைய ஃபேமிலியில் இன்னும் இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரேங்க். இந்த ரேங்க் வந்து கொஞ்சம் வயசானவர். அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு ஃப்ளர்ட் வித் நோரா ஹெல்மர். நோரா ஹெல்மரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ இவங்க வீட்டுக்கு வந்து சும்மா விசிட் பண்ணிவிட்டு போவாங்க. அண்ட் நம்ம டோர்வால்ட் ஹெல்மர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் கிறிஸ்டைன் லிண்ட். இந்த லிண்ட் வந்து யார் அப்படின்னா நம்ம நோரா ஹெல்மருடைய ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் நம்ம லிண்ட் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் விடோ ஆயிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் அனதர் பர்சன் இஸ் க்ராக்ஸ்டட். இந்த க்ராக்ஸ்டட் யார் அப்படின்னா ஹி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் த பேங்க். இந்த க்ராக்ஸ்டட் வந்து அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது டோர்வால்ட் ஹெல்மருக்கு வந்து நல்லா தெரிய வருது இந்த க்ராக்ஸ்டட் அப்படிங்கிறவன் ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த க்ராக்ஸ்டடும் கிறிஸ்டைன் லிண்டும் ஆல்ரெடி ஒரு லவ் ப்ரப்போசலில் இருந்திருக்கிறாங்க. So this is the total of whole family who we are going to see in Doll's House. Now let us see the summary of the Doll's House. So Doll's House is a play which consists of 3 acts. Already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து 3 acts இருக்குது அப்படின்னா. Henrik Ibsen is the writer of the play. It takes place in the house of Helmer. Torvald Helmer is a lawyer who gets a promotion at his workplace, the bank. ஸோ நம்ம ஹெல்மருடைய வீட்டில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. டார்வால்ட் ஹெல்மர் வந்து ஒரு லாயர். அவருக்கு இப்போ ரீசெண்டாக தான் ப்ரமோஷன் ஆயிருக்குது. He has a wife Nora and 3 children. Nora is very thrilled about his promotion as she believes it will solve her many problems from the past. ஸோ நோரா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ப்ரமோஷன் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. He does not consider her an equal and treats her like a kid. Torvald makes Nora feel like she does not have an understanding of how the world works. நம்ம டோர்வால்ட் எப்படிப்பட்ட கேரக்டர்னா நோராவை வந்து ஒரு தன்னுடைய ஈக்குவல் பார்ட் அப்படின்னு நினைக்க மாட்டார். தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய லைஃப் பார்ட்னர் நினைக்க மாட்டார். ஒரு சின்ன குழந்தையாகவே ட்ரீட் பண்ணுவார். அவளை வந்து செல்ல பேர் வச்சு தான் அழைப்பார். அண்ட் டார்வால்டு வந்து இந்த உலகத்தை பற்றி தெரியாத ஒரு குழந்தை அப்படின்னு நோராவை நினச்சிக்கிறார். It is a Christmas Eve. Nora purchased many gifts for others, but Torvald didn't like it. When they were speaking in the hall, Christine Lind and Dr. Rank arrives. இப்போ வந்து இந்த டைம் வந்து என்னென்னா கிறிஸ்மஸ் ஈவ் நடக்குது. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள். அந்த ஈவினிங்கில் எப்போவுமே நம்ம சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது வழக்கம். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இட் இஸ் அபவுட் ஷேரிங். கிஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம நோரா ஹெல்மர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இது வந்து டார்வால்டுக்கு பிடிக்கல. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, வீணா எதுக்கு செலவு பண்ணுற அப்படின்னு டார்வால்டு கேட்குறாரு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு யார் வர்றாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் லிண்ட், நம்ம நோராவுடைய ஃப்ரெண்டு, அண்ட் டாக்டர் ரேங்க், அது வந்து இவங்களுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் மீட் பண்ண வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டார்வால்ட் ஹெல்மர் வந்து டாக்டர் ரேங்க் கூட பேசிவிட்டு அப்படியே உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. அண்டு கிறிஸ்டியன் லிண்டும் நம்மளுடைய நோரா ஹெல்மரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க பேசுகிறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் லிண்ட் இஸ் an old friend and now lives alone after her husband's demise. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து கொஞ்சம் தனியாகவே இருக்கிறாங்க. Thus Nora wishes to help her by getting Torvald to offer her a job. Nora tells Mrs. Lind a secret which no one knows. இப்போ நோராவை கிட்ட வந்து நம்ம லிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நோராவை என்ன சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் ப்ரமோஷன் கிடச்சிருக்குது, நான் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நோரா வந்து தன்னுடைய சீக்ரெட் ஒன்று வந்து லிண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. 8 years ago Torvald was very sick and the doctor recommended to move to Italy. Nora did not have money so she borrowed it from Krogstad after forging her father's signature. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா டோர்வால்டு வந்து ரொம்ப சிக்காக இருந்தார். அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் இட்டாலிக்கு தான் கூட்டிகிட்டு போய் இவருக்கு நீங்கள் வந்து மருந்தெல்லாம் பார்த்து ஆகணும், அவருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நோரா கிட்ட தேவையான அளவுக்கு அமௌண்ட் கிடையாது. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா க்ராக்ஸ்டட் பேங்க்கில் வேலை பார்க்குறா இல்லையா, ஸோ அவன் மூலமாக இவங்க அப்பாவுடைய சிக்னேச்சரை ஃபோர்ஜரி பண்ணி போட்டுடுறா. அவங்களுடைய சொசைட்டியில் எப்படி அப்படின்னா உமன் வந்து செக்கில் சைன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அந்த உரிமை வந்து கொடுக்கல. அதனால் அவங்க அப்பாவுடைய சைனை வந்து ஃபோர்ஜரி பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டா. Ever since Nora has been struggling to plan ways to repay her loan,
Crockstead arrives at Nora's house once Mrs. Lind leaves. He knows about her husband's promotion and threatens to reveal her forgery to her husband. இப்போ நோரா வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையில் இருக்கிறா. இப்போ கிராக்ஸ்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறான். என்னுடைய வேலையை தக்க வச்சு கொடுக்கணும், நீ இல்லை அப்படின்னா நீ பண்ண ஃபோர்ஜரியை உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ கிராக்ஸ்டட் வந்து த்ரெட்டன் பண்ணுறான் நம்மளுடைய நோரா கிட்ட. இந்த விஷயம் எல்லாத்தையும் நோரா யார்கிட்ட ஷேர் பண்ணுறா அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் லிண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறா. In the second act of A Doll's House summary, we learn that Torvald will fire Crockstead and hire Mrs. Lind instead. This worries Nora and she convinces Torvald not to fire Crockstead. செகண்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு டார்வால்டு வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ கிராக்ஸ்டர்டை வேலையோட தூக்கிட்டாரு. ஹி இஸ் ஃபயரிங் ஹிம் அண்ட் ஹி இஸ் ஹயரிங் மிஸ்ஸஸ் லிண்டு வேலை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாரு. இது வந்து நோராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவன் இந்த நம்மளுடைய ஃபோர்ஜரி வேலையெல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவானே, அவருக்காக தான் இவள் வந்து பணமே வாங்கியிருக்கிறா, ஆனால் இவ சொல்லிடுவாளேன்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா. Now Crockstead does not want Nora's money, but to keep his job and in fact to get a better one, he again threatens that he will send a letter to Torvald revealing her fraud. She tries her best to keep Torvald from checking the mailbox. இப்போ நம்ம Crockstead என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வந்து நோரா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம், பட் ஐ நீட் மை ஜாப், எனக்கு என்னுடைய வேலை மட்டும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி he again threatens that he will send a letter to Torvald. Torvald கிட்ட நான் வந்து உன்னுடைய லெட்டரை, உன்னை பற்றின விஷயம் எல்லாத்தையும் எழுதி ஒரு லெட்டரை நான் அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாரு. அதே மாதிரி நம்ம டார்வால்டு கிட்ட ஒரு லெட்டரை கிராக்ஸ்டட் மெயில் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டாரு. இது தெரிஞ்சதும் நம்மளுடைய நோராவுக்கு ரொம்ப பயமாயிருதா, ஐயோ சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. அண்ட் அதை எப்படியாவது டோர்வால் கிட்ட இருந்து அந்த லெட்டரை மறைக்கணும் அப்படின்னு இவ ஆசைப்படுறா. Now let us see the final act. A Doll's House summary, we learn that Mrs. Lind and Crockstead are old lovers. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, மிஸ்ஸஸ் லிண்டும் கிராக்ஸ்டடும் ரொம்ப பழைய லவ்வர்ஸ் தான். ஆனால் லிண்டனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவள் வந்து கிராக்ஸ்டடை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவா. அண்ட் அவரும் இறந்து போயிட்டார். They get back together and Crockstead decides to retrieve his letter to Torvald. However, Torvald gets his hands on it. இப்போது நம்ம நோராவுக்கு வந்து ரொம்ப பயம் கொடுத்துருச்சு இல்லையா, அந்த லெட்டர் எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்காக யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறா அப்படின்னா லிண்டு கிட்ட. லிண்டு கிராக்ஸ்டடுடைய பழைய லவ்வர் அப்படிங்கிறதுனால லிண்டும் சொல்கிறா, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிராக்ஸ்டட் கிட்ட வந்து பேசுகிறான், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்ததுனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலை, ஆனால் இப்போ எனக்கு நீ ஒரு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ சொல்கிறான். சரி, என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கிராக்ஸ்டட் கேட்குறான். கேட்கும்போது நம்மளுடைய லின் சொல்கிறா, நீ வந்து லெட்டரை, என்னுடைய ஃப்ரெண்டை பற்றின லெட்டரை நீ மெயில் பாக்ஸில் போட்டுக்கிற, டார்வால்டு கிட்ட ரீச் ஆகிற மாதிரி அந்த லெட்டரை மட்டும் வெளியே எடுத்துரு, அப்படின்னா நோரா வந்து காப்பாற்றப்படுவா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் இனிமேல் போய் எடுக்க முடியாது, நான் வேணா ஒரு ரெக்கன்சிலியேஷன் லெட்டர் ஒன்று எழுதி நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன், நான் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வேணால் நான் எழுதி போஸ்ட் பண்ணுறேன், அதை மறுபடியும் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம கிராக்ஸ்டட். When he learns about this, he insults Nora badly and blames her father for her terrible morals. Then they receive another letter where Crockstead lets them off the hook. Torvald gets ecstatic and decides to forgive Nora. இப்போது நம்ம லெட்டரை இவர் பார்த்துட்டாரு, எவ்வளவோ நோரா வந்து தடுத்து பார்த்தா, ஆனால் டார்வால்டு வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டார். எடுத்ததும் அவர் பார்த்துட்டு, உன்னுடைய அப்பாவுடைய லெட்டரை சைனை போட்டு நீ இப்படி ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிற, எவ்வளோ பெரிய தப்பு இது, நீ என்னுடைய ரெப்புடேஷனை நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லி நோரா வந்து ரொம்ப திட்டுறாரு. மறுபடியும் அடுத்த லெட்டர் வருது. அடுத்த லெட்டர் வந்ததுக்கப்புறமா அவர் யோசிக்கிறார், ஒரு வழியாக என்னுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நடந்துக்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதாவது நோரா யாருக்காக அந்த பணத்தை வாங்கினா, யாருக்காக ஃபோர்ஜரி பண்ணா அப்படிங்கிறதே அவர் யோசிக்கலை. இவருடைய உடல்நிலைக்காக தான், இவர் உடல்நிலை சரியாகணுங்கிறதுக்காக தான் அவள் பண்ணினா. இப்போ அந்த பணம் இல்லாமல் இவருக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா, இந்நேரம் டார்வால்டு வந்து உயிரோடு இருந்திருப்பாரா இல்லையாங்கிறதே தெரியல. ஆனால் ஒரு பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட்காக வேலை பார்த்தா அப்படிங்கும் போது, இவ்வளோ செஞ்சுருக்காங்கும் போது அவர் சந்தோஷப்படணுமே தவிர, ஆனால் அதுக்காக அவர் வந்து நோராவை திட்டி இருக்கிறார். அதனால் இது வந்து நம்ம நோராவுக்கு பிடிக்கல. நம்ம டார்வால்டு வந்து இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நோரா எடுத்துக்கிற முடிவு என்னன்னு பார்க்கலாம். However, Nora is now upset at the way all the men in her life have been treating her. இப்போ ஒருத்தரையும் யோசிச்சு பார்க்குறா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தரும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இவ வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு டாலாகவே இருந்திருக்கிறா. அண்ட் தென் இவ வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறா. பட் ஹஸ்பண்டும் இவ்வளோ வந்து ஒரு டாலாகவே தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறார். அண்ட் த நெக்ஸ்ட் பர்சன் இஸ் கிராக்ஸ்டடும் நீ வந்து ஒரு ஃப்ராடு, நீ வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லா மனுஷங்களும் அவளை வந்து
ஒரு டாலாகவே நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாத்தையும் அவள் யோசிச்சு பார்க்குறான். ஷி டிசைட்ஸ் டு லீவ் சார்வர்ல்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹர் செல்ஃப். நோரா விஷஸ் டு பிகம் இண்டிபெண்ட் அண்ட் ஸ்லாம்ஸ் த டோர் ஆன் ஹர் வே அவுட். இப்போ அவள் வந்து யோசிச்சு பார்க்குறா, டோர்வால்டுக்காக நம்ம இவ்வளோ பண்ணியும் நமக்கு என்ன பலனுமே இல்லை. ஸோ நோரா என்ன ஆசைப்படுறா அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட் உமனா நான் என்னுடைய காலில் நான் சொந்த காலில் நின்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு, அண்ட் ஷி ஸ்லாம்ஸ் டோர் ஆன் ஹர் வே அவுட். இப்போ வெளியே போகிறா, தன்னுடைய குழந்தைங்களையும் விட்டுறா, தன்னுடைய ஹஸ்பண்டையும் விட்டுட்டு கதவை அடைச்சிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. ஸோ ஷீ இஸ் நவ் இண்டிபெண்ட். நவ் எ டால் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹர் ஹவுஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி, டால்ஸ் ஹவுஸ். இதில் வந்து நம்ம ஹென்ரிக் இப்சன் ரொம்ப அழகாக ஒரு உமன் எப்படி டாலாகவே இந்த சொசைட்டியில் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சம்மரி ஆஃப் A Doll's House by Henrik Ibsen. Hope you all enjoyed the story. And if you like the story, you can share with your friends and subscribe our channel. And I would like to thank all the subscribers of our channel. Thank you all.